எல்லாருக்கும் வணக்கம். நான் வில்சன். என்னோட சேனல்ல நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம மக்கள் எந்த மாதிரியான தவறுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி தவறுகள் செய்யறதுனால எப்படி பாதிக்கப்படுறாங்க, அந்த தவறுகள்லாம் செய்யாம எந்தெந்த விஷயங்கள் அவங்க புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க, லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துருக்கிறீங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் எழுதியிருந்தீங்க. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேசி இந்த வீடியோவில் விடுபட்டு விட்ட விஷயங்கள், அந்த வீடியோவில் நம்ம பேசாமல் விட்ட கருத்துக்கள், அதை தவிர நம்ம கமெண்ட்ல நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பிரச்சனைகளை குறிப்பிட்டும் நீங்க கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதற்கான பதில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் இப்போ குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல இருந்து சென்னை நோக்கி வரும் பொழுது செங்கல்பட்டு, தாம்பரம் போன்ற ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் தான் நிற்கும். குறிப்பாக 2 நிமிஷம் தான் நிற்குது நிறைய ட்ரெயின்ஸ். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க, ட்ரெயின் நிற்கும் பொழுது, ஸ்டேஷனில் நிற்கும் பொழுது அதில் இறங்குறதுக்கு தயாராக இல்லை. நிறைய பேர் உள்ளே உட்காந்துருக்குறாங்க. இவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி இறங்கி கீழே வர்றதுக்குள்ள சில நேரங்களில் ட்ரெயின் மூவ் ஆயிடுது. இந்த மாதிரி சம்பவம் இப்போ ரீசெண்டாக நான் வரும்போது ஒரு தடவை ட்ராவல் பண்ணும்போது நடந்தது. அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஒரு முறை நான் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, ஒரு பொண்ணுனா ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை, ஒரு 6th 7th அந்த மாதிரி படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்களுடைய அம்மா, வயசான ஒரு அம்மா, இவ்வளோ பேர் வந்துட்டு இருந்தாங்க. நான் இருந்த அதே கேபினில் வந்தாங்க. ட்ரெயின் தாம்பரம் பார்த்து வந்துட்டு இருக்குது. செங்கல்பட்டு தாண்டி அவங்க எல்லாம் தாம்பரத்தில் இறங்க வேண்டியவங்க. அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணு அப்பர் பர்த்தில் உட்காந்துருக்குது. ஏமா இறங்கி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ட்ரெயின் தாம்பரம் கொஞ்ச நேரத்தில் வந்துடும், நீ இறங்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. திரும்ப 2 தடவை 3 தடவை கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. அந்த பொண்ணு அதை பெருசாக எடுத்துக்கல, சாதாரணமாக உட்காந்துட்டே இருக்குது. அவங்க ஒய்ஃப் கீழே இருந்துட்டு, ஏன் அந்த பொண்ணு தொந்தரவு பண்ணுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஸ்டேஷன் இறங்காமலாம் போவோம் அப்படின்னு அவரை திட்டுறாங்க. ஸ்டேஷன் தாம்பரம் பார்த்து பக்கத்தில் வந்துருச்சு. பக்கத்தில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் எடுத்து இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட மூவ் ஆகி வெளியே படிக்கட்டு வரைக்குமே போயிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த கோச்சில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் எல்லாருமே தொடர்ந்து வரிசையாக நெருக்கி வந்துட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு இறங்கணும்னு நினச்சா கூட இறங்க முடியல. ஏன்னா பக்கத்தில் ஃபுல்லாக தலைகள் தெரியுது. நம்ம படிக்கட்டுலேருந்து ஒரு 2வது கேபினில் தான் நம்ம இருக்கிறோம். இறங்க முடியல அவங்களால, அந்த பொண்ணால இறங்க முடியல. இப்போ நிறைய பேர் இறங்கிட்டு இருக்கிறாங்க. வயசான அம்மாவை அவர் இறக்கி விட்டுட்டாரு, ஒய்ஃப் இறக்கி விட்டுட்டாரு, திங்ஸ் இறக்கி வச்சுட்டாரு, அவர் கீழே போயிட்டாரு. இன்னும் இந்த பொண்ணு அப்பர் பர்த்தில் உட்காந்துட்டே இருக்குது. இப்போ ட்ரெயின் திடீர்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிடுச்சு. இப்போ இவர் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில குடும்பங்கள் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. இவர் வேற வழி இல்லாமல் அவங்களெல்லாம் அங்கே விட்டுட்டு அவர் ட்ரெயினில் உள்ளே ஏறிட்டார். ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு, அவர் உள்ளே ஏறி வந்துட்டாரு. இதே மாதிரி ஒரு சில குடும்பங்களையும் மற்றவங்களும் உள்ளே ஏறி வந்துட்டாங்க. ஒரு சில பேர் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. இங்கே வந்தாருன்னா பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கையில் ஃபோன் இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க ஒய்ஃபுக்கு நான் அடுத்து மாமல்லத்தில் இறங்கி கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அவர்கிட்ட தகவல் சொல்கிறதுக்கு எந்த வழியும் இல்லாமல் இருக்குது. அப்புறம் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். நான் என்னுடைய ஃபோனை கொடுத்து அந்த அம்மாவுக்கு அவர் டயல் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் ட்ரெயினில் இருக்கிறேன், நான் பொண்ணை கூப்பிட்டுட்டு நான் மாம்பழத்தில் இறங்கி வந்துடுறேன், நீ அம்மாவை கூப்பிட்டு ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு தகவல் சொல்லிட்டாரு. இவர்கிட்ட பஸ்ஸில் போகிறது கூட காசு இல்லை. அப்புறம் நான் கொஞ்சம் நீங்கள் பணம் வேணா வாங்கிக்குவோங்க அப்படின்னு சொன்னேன். அவர் எனக்கு 100 ரூபா மட்டும் கொடுங்க அப்படின்னு அந்த 100 ரூபா மட்டும் வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு மாம்பழத்தில் இறங்கி போனார். இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதில் ஐஆர்சிடிசி சைடும், அதாவது இந்தியன் ரயில்வே சைடும் ஒரு சில விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தாம்பரம் மாதிரியான பெருநகரங்கள் இப்போ முன்னாடி மாதிரி இல்லை. எக்மோர் இறங்கக்கூடிய கூட்டத்தில் பெரும்பாலான மக்கள் கிட்டத்தட்ட அதற்கு ஈக்குவலாக நிறைய மக்கள் தாம்பரத்தில் இறங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பத்தாது. செங்கல்பட்டும் சரி, தாம்பரமும் சரி. ஸோ அவங்க கண்டிப்பாக இன்னும் வருங்காலங்களில் கண்டிப்பாக ட்ரெயின் நிற்கக்கூடிய நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனாலும் அது வரைக்கும் கண்டிப்பாக நம்ம மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரெயின் தாம்பரத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடியே தயாராக இருந்து திங்ஸ் எல்லாம் லக்கேஜஸ் எதுவும் வச்சுருந்தாங்கன்னா பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு இறங்குறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா அந்த 2 நிமிஷத்தை சரியாக பயன்படுத்தி பயம் இல்லாமல் இறங்கி போகலாம். சரி, இப்படி இறங்கி போகிறதுக்கு தயாராக இருக்கிறதுல இன்னொரு சின்ன சிக்கலும் இருக்குது மக்களுக்கு. நிறைய பேருக்கு ட்ரெயின் எவ்வளோ தூரத்தில் வந்துட்டு இருக்குது, இன்னும் தாம்பரம் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரியல. அவங்க செங்கல்பட்டு தாண்டினதுலேருந்தே சில பேர் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அரை மணி நேரமாக 20 நிமிஷமாக ரொம்ப நேரம் நிற்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ட்ரெயின் எக்ஸாக்டாக எங்கே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. என்னுடைய ட்ரெயின் எங்கே இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆப் நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் போதும், நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஆக்சுவலாக அந்த ஆப் தமிழ்லையும் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய மொழி எது வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி தமிழ்லையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் வரை ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் போகக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னு அது உள்ளே போய் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ட்ரெயின் எங்கே வந்துட்டு இருக்குது, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது, இப்போ எந்த ரயில் நிலையத்தை கடந்திருக்குது, சின்ன சின்ன இடங்கள் கூட எலக்ட்ரிக் ட்ரெயின் இன்னும் போகக்கூடிய சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ் கூட அதில் தெளிவாக காட்டும். நீங்கள் எந்த இடத்த கடந்திருக்கிறீங்க, எங்கே வர போகிறீங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். நீங்கள் இரவு நேரங்களில் தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட அந்த மொபைல் அப்போ மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
நம்ம இப்போ கரெக்டாக எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து இன்னும் பழைய காலம் மாதிரி ஸ்டேஷன் எங்கே வந்திருக்குன்னு பக்கத்தில் விசாரிக்கிறது, அப்புறம் இறங்கி போய் ஏதாவது ஸ்டேஷன் நின்றுச்சுன்னா இந்த ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷன் அப்படின்னு கேட்கறதுலாம் இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ட்ரெயினில் நிறைய மக்கள் யூஸ் பண்ணுறத கூட என்னால் பார்க்க முடியுது. இதுவரைக்கும் பயன்படுத்தாத மக்கள் வந்து இந்த வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படிங்கக்கூடிய ஆப்பை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எந்தெந்த ஐடி கார்டெல்லாம் நாங்கள் வந்து டிடிஏ காமிக்கலாம், எந்தெந்த ஐடி கார்டெல்லாம் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. என்னென்ன ஐடி கார்டெலாம் டிடிஇ வந்து உங்களை இந்த நபர் தான் ட்ராவல் பண்ணுறாரா அப்படின்னு உறுதி செய்யறதுக்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஐடி கார்டுகள் வந்து இது நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆதார் கார்டு இருந்தால் நீங்கள் ஆதார் கார்டு காட்டலாம். பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்கன்னா பாஸ்போர்ட் காட்டலாம். ஓட்டர் ஐடி கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருந்தீங்கன்னா அதை ஐடி ப்ரூஃபாக நீங்கள் காட்டிக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் காட்டலாம். நீங்கள் வந்து ஒரு மாணவராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறீங்களோ அங்கே கொடுத்துருக்கக்கூடிய அடையாள அட்டை கையெழுத்துடைய, அதாவது உங்கள் பிரின்சிபல் இல்லை ஹெச்எம் சைன் பண்ணியிருக்கக்கூடிய அடையாள அட்டையை நீங்கள் வந்து காமிக்கலாம் டிடிகிட்ட. இதை தவிர நீங்கள் வந்து அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் பாஸ்புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா, பாஸ்புக்கில் உங்களுடைய ஃபோட்டோவோட இருந்தது அப்படின்னா அந்த பேங்க் பாஸ்புக்கு கூட நீங்கள் வந்து டிடிகிட்ட அடையாள அட்டையாக நீங்கள் காட்டலாம். இதை தவிர சில கிரெடிட் கார்டுகளில் வந்து ஃபோட்டோவோடையும் கிரெடிட் கார்டுகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஃபோட்டோ இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டாக இருந்தால் அந்த கிரெடிட் கார்டை கூட நீங்கள் காட்டலாம். இதையும் தவிர நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஃபோட்டோவோட இருக்கக்கூடிய ஐடி கார்டு இருந்தால் அதையும் நீங்கள் வந்து காட்ட முடியும். ஆனால் இந்த ஐடி கார்டெலாம் காட்டுறதுல நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஹார்ட் காப்பியாக நீங்கள் கையில் வச்சு காட்டக்கூடிய ஐடி கார்டு எல்லாமே கண்டிப்பாக ஒரிஜினலாக இருக்கணும். நீங்கள் வந்து கலர் ஜெராக்ஸ் வச்சிருக்கிறேன், இல்லை வந்து ஜெராக்ஸ் காப்பி வச்சிருக்கிறேன், பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படிலாம் காட்டக்கூடாது, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால நீங்கள் கையில் ஐடி கார்டு எடுத்து காட்டுறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரிஜினல் ஐடி கார்டை உங்க கூட வச்சுக்கோங்க. இன்னும் சில பேர் வந்து டிஜிலாக்கர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஒரு வெப்சைட் இருக்குது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமலும் இருக்கலாம். இந்த டிஜிலாக்கரில் நம்ம சாஃப்ட் காப்பி ஐடி கார்ட்ஸ் அதில் வரும். அந்த ஐடி கார்டை வந்து காட்டலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை கண்டிப்பாக காட்டலாம். ஸோ டிஜிலாக்கர் பயன்படுத்தி நீங்கள் ஐடி கார்டை காட்டுறதா இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா அதில் வந்து 2 விதமான டாக்குமெண்ட்ஸ் இந்த டிஜிலாக்கரில் இருக்குது. ஒன்று வந்து இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது, இன்னொன்று அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் லாகின் பண்ணி உங்களுடைய ஒரிஜினல் ஐடி எல்லாத்தையுமே அதில் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அது நீங்கள் அப்லோட் பண்ணுறது இல்லை, நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறது இல்லை, அரசாங்கமே அதை வெரிஃபை பண்ணி அதை அதில் லிங்க் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஐடி கார்டு எல்லாத்தையும் நீங்கள் காமிக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய அப்லோடு டாக்குமெண்ட்ஸில் வச்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை வந்து டிடி வந்து ஐடி ப்ரூஃபாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால டிஜிலாக்கர் பயன்படுத்துறவங்க இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வச்சுட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு. இது சம்பந்தமாக ஐஆர்சிடிசி வந்து இந்தியன் ரயில்வேஸ் இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு சில ரூல்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வாங்கிட்டு டிடிகிட்ட பேசி டிடி வந்து உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் வந்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து சில நேரங்களில் ஃபைன் பண்ணி வேறு ஏதாவது பர்த் இருந்தால் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்திருக்கலாம் நீங்கள். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கிடையாது. இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வெயிட்டிங் லிஸ்ட் வச்சிருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து எல்லா பக்கமும் பாஸ் பண்ணியிருக்காங்க. டிடிஏ வந்து ரொம்ப தீவிரமாக அதை வந்து செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுலேயுமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே நம்ம 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் கவுண்டரில் வாங்கின டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்திருக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்க, சார்ட் போடுற வரைக்கும் உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டாகவே இருந்துருச்சு அப்படின்னா சார்ட் போடும்பொழுது உங்களுடைய வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகி நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் பே பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் அப்படியே ரீஃபண்டாகவே போயிடும். அதனால அந்த டிக்கெட்னு ஒன்று அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. அந்த டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிருக்கும். அந்த பிரிண்ட் அவுட் வச்சுட்டு நீங்கள் எந்த ட்ரெயின்லையும் போக முடியாது. இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறது இல்லை. கவுண்டரில் வாங்கி வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடிய டிக்கெட்டை வச்சுட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு காரியங்கள் சொல்லி வேறு மாதிரியான டீல் பண்ணி நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து அந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கப்பட்டிருக்குது. அதனால நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை வச்சுட்டு ட்ரெயினில் வந்தீங்க அப்படின்னா டிக்கெட் எடுக்காம ஒருத்தர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ண போகிறாங்க. எந்தெந்த கோச்சஸ்லாம் வந்து இந்த வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வச்சுட்டு ஏறக்கூடாது அப்படின்னா, ஸ்லீப்பர், அதாவது நார்மலாக நம்ம ஏசி இல்லாமல் வரக்கூடிய ஸ்லீப்பர் கோச்சஸ், 3rd ஏசி, 2nd ஏசி, 1st ஏசி, அப்புறம் ஏசியில் சேர் கார் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோச்சஸ்லையும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது. ஆனால் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வச்சுட்டு வேறு வழி இல்லாமல் அவசரத்துக்கு நீங்கள் வந்து அண்டர் ரிசர்வேஷன் கோச்சில் வேணால் நீங்கள் ஏறி போகலாம். இந்த மாதிரி ரிசர்வ்டு கோச்சில் எதுலையுமே நீங்கள் ஏறி போகிறதுக்கு அனுமதி இல்லை. ஒருவேளை நீங்கள் இந்த ரிசர்வ் கோச்சில் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை டிடிஇ கண்டுபிடித்தால் என்ன செய்வாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் அடிக்க போகிறாங்க. ஃபைன் வந்து ஸ்லீப்பர் கோச்சஸாக இருந்தால் 250 ரூபாய் அந்த மாதிரியும், ஏசி கோச்சஸில் வந்து 440 ருபீஸ், அதாவது 440 ரூபாய் ஃபைன் அடிக்கிற மாதிரியான தகவல்கள் இருக்குது. தகவல் அதோடு சேர்ந்து அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ எக்மோர்லேருந்து நீங்கள் வந்து தென் மாவட்டங்களில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிடிஇ செக் பண்ணிகிட்டே வர்றாரு,
வந்து நீங்கள் செங்கல்பட்டில் வச்சு உங்கள் டிக்கெட்டை செக் பண்ணி, இல்லை செங்கல்பட்டுலையோ இல்லை விழுப்புரத்தில் வச்சு செக் பண்ணி நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, இந்த ஃபைன் அமௌண்ட் நான் ஏற்கனவே சொல்லி இந்த ஃபைன் அமௌண்ட் போக நீங்கள் இந்த ட்ரெயின் எங்கேருந்து கிளம்புதோ, நீங்கள் எங்கே இறங்கிங்கிறது கூட இல்லை, நீங்கள் தாம்பரத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த ட்ரெயின் எங்கேருந்து கிளம்புதோ, ஆரிஜின் எங்கேருந்து இருக்குதோ, எக்மோர்னா எக்மோர், அங்கேருந்து நீங்கள் எந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வச்சு உங்கள் டிக்கெட்டை கண்டுபிடிக்கிறாரோ அது வரைக்குமான ஃபேர் என்னவோ அந்த ஃபேரையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஃபைன் ப்ளஸ் இந்த ஃபேர், அதுக்கப்புறம் இந்த ஃபைன் அடித்து நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்புறம் வரக்கூடிய ஸ்டேஷனில் உங்களை இறக்கி விட்டுருவாங்க. அதனால் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வச்சு ட்ராவல் பண்ணுறது இப்போ ரொம்ப ஆபத்தானது. மக்கள் வந்து சார்ட் போடும்போது உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆல்டர்னேட் ஏதாவது தேடிக்கோங்க, இல்லைனா அன்ரிசர்வேஷன் கோச்சில் நீங்கள் போகிறத பிளான் பண்ணிக்கோங்க. வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் புக் பண்ணுறதை பற்றியே ஒரு முக்கியமான தகவல் எடுத்து சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஐஆர்சிடிசியில் நீங்கள் இன்டர்நெட்டில் டிக்கெட் புக் பண்ணும்பொழுது, இல்லை நீங்கள் கவுண்டரில் போய் புக் பண்ணாலும், இப்போ ட்ரெயினில் வந்து கன்ஃபார்ம் டிக்கெட்ஸ் ஒரு கவுண்ட் இருக்குது, இது இவ்வளோ பேருக்கு பர்த் இருக்குது அப்படின்னு. அதை தாண்டி ஒருவேளை இவங்கெல்லாம் கேன்சல் பண்ணாங்க, யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஆர்எஸ்சி, ரிசர்வேஷன் அகேன்ஸ்ட் கேன்சலேஷன் ஒரு டிக்கெட்ஸ், ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் அதற்கு பிறகு கொடுக்குறாங்க. அந்த ஆர்எஸ்சி டிக்கெட்ஸே இப்போல்லாம் கன்ஃபார்மாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதையும் தாண்டி இவங்களுக்குலாம் மூவ் ஆன பிறகு தான் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்ஸ் ஒன்று ஒன்றா குறைஞ்சி அவங்களுக்கு பர்த் கொடுக்கப்படும். சரி, வெயிட்டிங் லிஸ்ட் நீங்கள் புக் பண்ணாலுமே ஓரளவுக்கு நீங்கள் கணிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த ட்ரெயினில் நம்ம புக் பண்ண நாள்ல இருந்து இவ்வளோ நாளுக்குள்ள எவ்வளோ டிக்கெட்ஸ் மூவ் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரி, உங்களுக்கே தெரியலன்னா கூட நீங்க புக் பண்ணும்போது இன்டர்நெட்ல புக் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா அங்கேயே புக் பண்ணக்கூடிய அந்த ட்ரெயின் பக்கத்திலேயே வந்து கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் 40 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 40ன்னு காமிக்கும், அது பக்கத்தில் கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 100க்கு எத்தனை பர்சன்டேஜ் இந்த டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு அதுலேயே காமிக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து 80% இது கன்ஃபார்மாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் புக் பண்ணலாம். 5% இருக்குது, 10% இருக்குது அப்படின்னா அதை புக் பண்ணுறது முட்டாள்தனம். நீங்கள் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா காலங்களில் குறிப்பாக வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 200, 300 புக் பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க நிறைய மக்கள். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆகாதுன்னு நம்ம தெரிஞ்சும் நம்ம வந்து ஐஆர்சிடிசிக்கு நிறைய பணத்தை வீணாக கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் புக் பண்ண பிறகு நீங்கள் கேன்சல் பண்ணி ஆகணும், கேன்சலேஷன் சார்ஜஸ் கண்டிப்பாக ஐஆர்சிடிசிக்கு போகுது. ஸோ வந்து நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணுறீங்க அப்படின்னாவது ஒரு ரீசனபிளான வெயிட்டிங் லிஸ்ட் புக் பண்ணுங்க. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நிறைய டிக்கெட்ஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ கம்மி. அதனால நிறைய டிக்கெட்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டை புக் பண்ணி வச்சுட்டு அனாவசியமாக நீங்கள் காசை கொடுத்துட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுல தெரிஞ்சுக்கணும். இது ப்ரிஃபர்டு கோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு குடும்பம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு டிக்கெட்டில் உங்களுக்கு தெரியும், நார்மலாக ஜென்ரல் புக் பண்ணும்போது 6 பேரோட பேர் வந்து ஒரு டிக்கெட்டில் புக் பண்ண முடியும். அதே மாதிரி தக்கல் புக் பண்ணும்போது 4 பேரோடைய பேர் எழுத முடியும். இப்போ நீங்கள் 2 டிக்கெட்டாக ஸ்பிக் பண்ணி புக் பண்ண வேண்டிய சூழ்நிலை சில நேரங்களில் வரலாம். 6 பேருக்கு மேலே ட்ராவல் பண்ணுறோம், இல்லை தக்கல் புக் பண்ணும்போது 5 பேர், அந்த 6 பேர் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு சுச்சுவேஷன்ஸ் வரலாம். இல்லைன்னா ஏற்கனவே எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க வந்து இந்த ட்ரெயினில், இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ட்ரெயினில் இந்த கோச்சில் போகிறாங்க, எனக்கு இப்போ ஒரு டிக்கெட் புக் பண்ண போகிறேன், நான் எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரெயினில் டிக்கெட்டை புக் பண்ணும்பொழுது ப்ரிஃபர்டு கோச், அதாவது எனக்கு எந்த கோச் வேணும் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். குறிப்பாக எனக்கு S4ல் எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு டிக்கெட் இருக்குது அப்படின்னா நீங்களும் புக் பண்ணும்பொழுது எனக்கு S4 வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புக் பண்ணும்பொழுது S4ல் டிக்கெட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஐஆர்சிடிசி வந்து உங்களுக்கு அந்த டிக்கெட்டை தருவாங்க. நீங்கள் வந்து ஒரே கோச்சில் கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கலாம், இல்லை ஒரு கேபின் தள்ளி பக்கத்தில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையாவது வரும். ஆனால் நீங்கள் இந்த ஆப்ஷன் போடாமல் விட்டீங்க அப்படின்னா S1லேருந்து S8க்குள்ள 8 கோச்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா எங்கே வேணாலும் உங்கள் டிக்கெட்ஸ் போய் விழலாம். அப்புறம் நீங்கள் ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும், ஏதாவது ஒரு ஆள் தனியாக இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ப்ரிஃபர்டு கோச் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக பயன்படுத்திக்கலாம். இது வந்து இன்னொரு விஷயத்துலையும் ஆக்சுவலாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நீங்கள் ரெகுலராக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, வயசானவங்க வரீங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் போய் நீங்கள் எந்த ஸ்டேஷனில் இறங்கணுமோ அந்த ஸ்டேஷனில் நிற்கும் பொழுது இறங்கி வெளியே போகக்கூடிய வழி, படிக்கட்டுகள், இல்லை நீங்கள் இறங்கி வெளியே போகக்கூடிய வழி எங்கே இருக்குதோ அதுக்கு பக்கத்தில் எந்த கோச் வரும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து S3 பக்கத்தில் தாங்க நான் இறங்கி வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்பொழுது எனக்கு S3ல டிக்கெட் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்பெசிஃபிக்காக S3ல டிக்கெட் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த S3ல டிக்கெட் கிடைக்கும். நீங்கள் இறங்கி ரொம்ப தூரம் பிளாட்ஃபார்மில் நடந்து வர வேண்டாம், ரொம்ப எளிதாக வெளியே இறங்கி போகலாம். இதையும் வந்து நம்ம மக்கள் வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கோங்க தேவைப்படுகிற நேரத்தில். அடுத்து நான் வந்து ஏற்கனவே முதல் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் சரி, வேறு யாரோ புக் பண்ணியிருந்தாலும் சரி, ட்ராவல் பண்ணக்கூடிய அந்தந்த பேசஞ்சர் தான் நீங்கள் வந்து பொறுப்பு அந்த டிக்கெட்டுக்கு. அதாவது இந்த ட்ரெயின் எந்த ட்ரெயினில் நமக்கு டிக்கெட் புக் பண்ணப்பட்டிருக்குது, எந்த ட்ரெயினில் போகணும், எந்த கோச்சில் இருக்குது நம்ம சீட்டு, எந்த ஸ்டேஷனில் நம்ம ஏறணும், எந்த நேரத்தில் ட்ரெயின் வருது, எந்த பிளாட்ஃபார்மில் போய் ஏறணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தர் இப்போ தப்பு பண்ணிட்டாங்க அதனால நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது சம்பந்தமாகவே மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதை ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கமெண்ட்ல இது சம்பந்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அதனால சொல்கிறேன். குறிப்பாக மக்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும் பொழுது இரவு நேரங்களில் போய் நீங்கள் ட்ரெயினில் ஏற வேண்டியது இருந்தால்
குறிப்பாக இரவு 12 மணிக்கு பிறகு 12 மணி 1 மணி அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது வந்து 11ஆம் தேதி. ஸோ 11ஆம் தேதி இரவு 12:15 உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது, நீங்கள் வந்து விழுப்புரத்தில் ஏறணும் அப்படின்னு ஒரு டிக்கெட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட மத்தியானம் பேசிகிட்டு இருக்கிறேன். இரவு 12 மணி அப்படிங்கிறது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. நைட்டு வந்து 12 மணி ஸ்டார்ட் ஆயிருச்சு. 12:15 இந்திய தேதியுடைய 12:15 ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நைட்டு போய் 12:15 ஏறுறாங்க. உங்களுக்கு தெரியும் 12 மணிக்கு பிறகு அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆயிருது, 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருது. நீங்கள் 11ஆம் தேதி டிக்கெட்டை வச்சுக்கிட்டு 12ஆம் தேதி போய் ட்ரெயினில் ஏறினீங்கன்னா அங்கே வேற ஒருத்தர் இருப்பார். அதனால இந்த டேட்டு அந்த நேரம் விஷயத்தை ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும். இது நிறைய தவறுகள் நடக்குது. அதனால இந்த பின்னிரவு நேரங்களில் ட்ரெயினில் ஏறக்கூடிய மக்கள் வந்து 1க்கு 2 தடவை ரொம்ப தெளிவாக டேட்டு டைமை செக் பண்ணிட்டு ட்ரெயினில் ஏறுங்க. அதே மாதிரி ட்ரெயினில் குறிப்பாக வந்து ஸ்லீப்பர் கோச்சஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பெட்ஷீட் வச்சுக்கோங்க. குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு காரணங்களுக்காகவே பெட்ஷீட் போத்தி தூங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்க்க தான் செய்து, இது கோடை காலம் இல்லை வந்து மழைலாம் எங்கே பெய்ய போகுது குளிராது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் ட்ரெயினில் ஏறும்பொழுது ட்ரெயின் ரொம்ப ஹாட்டாக இருக்க மாதிரி தெரியும், வேர்க்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நைட்டு வந்து ஒரு 2 மணி 3 மணிக்கு பிறகு ரொம்ப தீவிரமாக குளிரும் நிறைய நேரங்களில். ஏன்னா ஃபேன் எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கும். வெளியே இருக்கக்கூடிய மெயின் டோர் கூட நிறைய பேர் திறந்து வச்சிருப்பாங்க. அதனால ரொம்ப ரொம்ப அதிகமான காற்று, குளிர் காற்று வரும். எனக்கு குளிர் பிடிக்காது, எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பெட்ஷீட்டை வச்சுட்டு ட்ராவல் பண்ணுங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, எனக்கு எந்த குளிர் வந்தாலும் எனக்கு ஒன்றும் செய்யாதுங்க, நான் சட்டையை கழட்டி போட்டு தான் தூங்குவேன், மழை பெஞ்சாலும் சட்டை கழட்டி போட்டு தான் தூங்குவேன், எனக்கு வந்து குளிர் அடித்தாலும் நான் அப்படி தான் தூங்குவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் எனக்கு குளிர் பிடிக்காது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பெட்ஷீட்டை உங்க கூட எடுத்துகிட்டு போங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுது மக்களுக்கு எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை எப்படி டீல் பண்ணுது, எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுது அப்படின்னு தெரியல. உங்களுடைய பர்த்தில் யாராவது ஒருத்தர் படுத்துட்டு எந்திக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவு கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து உங்கள் கோச்சில் இல்லை உங்களுக்கு 2-3 கோச்சுகள் சேர்த்து பார்க்கக்கூடிய டிடிஏ போய் முதல்ல பாருங்கள். டிடிகிட்ட உங்கள் பிரச்சனை சொன்னீங்கன்னா அவரால் தீர்க்க முடிஞ்ச பிரச்சனையில் கண்டிப்பாக அவர் தீர்ப்பார். அவரால் முடியலன்னா கூட ட்ரெயினில் வரக்கூடிய RPF ரயில்வே போலீஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லி அவங்க தேவைப்பட்ட அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து தருவாங்க. சரி, டிடிஏ இமீடியட்டாக பார்க்க முடியல, RPF வர்றாங்க இல்லை போலீஸ் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா நீங்கள் நேரடியாக அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். சரி, இந்த 2 பேராலையுமே தீர்க்க முடியல, இல்லை எனக்கு இந்த 2 பேரையும் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல, அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ரயில்வேல என்கொயரிஸ் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வாங்கிக்கிறதுக்கும் ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நம்பர் இருக்குது, 139. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா ரயில்வேக்கு போகும். அங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் இது வந்து நீங்கள் ஃபோன் அடித்த உடனே ஒருத்தர் காலை எடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்கன்னு இது பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இது ஒரு ரெக்கார்டட் வாய்ஸஸ் வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதற்கு பிறகு நீங்கள் யார்கிட்ட பேசணுமோ பேசி உங்கள் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். சரி, இதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது, RAILMADAD அப்படிங்கக்கூடிய ஸ்பெல்லிங் போட்டீங்கன்னா ஒரு மொபைல் ஆப் வரும், RAILMADAD. ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க ட்ரெயின், உங்கள் டிக்கெட், உங்கள் ட்ராவல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு அதை சால்வ் பண்ண முயற்சி செய்வாங்க. இதை தவிர சோசியல் மீடியா, குறிப்பாக ட்விட்டர்னு சொல்லப்பட்டது இப்போ வந்து எக்ஸ்ன்னு இருக்குது, அதுலேயும் வந்து இந்தியன் ரயில்வேஸ் இருக்கிறாங்க. அதுலேயும் நீங்கள் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து டேக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வந்து அதை எழுதலாம். அதற்கும் வந்து அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதையும் தவிர வந்து ஒரு மொபைல் SMS மூலமாக ஒரு SMS அனுப்பிச்சு அதுக்கு ரிப்ளை வந்து அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அதற்கு ரிப்ளை அனுப்பிச்சு அந்த மாதிரியும் வந்து நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். அதற்கு ஒரு மொபைல் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் சொல்கிறேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 9717630982, அதாவது 9717630982. டிஸ்பிளேலையும் இந்த நம்பர் போடுவாங்க, அந்த நம்பரை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அத்தியாவசியமாக தேவைப்பட்டால் இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரி, இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்ன டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிரச்சனை வராமல் நீங்கள் கம்ஃபர்டபுளாக சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுறதுக்கான டிப்ஸ். ஆனால் இதையும் தாண்டி நம்ம மக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணும்பொழுது நம்மளை சுற்றி வர்றவங்களுக்கு நம்மளாலையும் தொந்தரவு வரக்கூடாது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து நைட்டு தூங்கும்போது ஒரு 10 மணி ஆன பிறகு எல்லாம் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி எல்லாம் படுத்த பிறகு கூட மொபைல் ஃபோன் ஆன் பண்ணி ஏதாவது படம் பார்க்குறேன், இல்லை சீரியல் பார்க்குறேன், ஏதாவது ப்ரோக்ராம் பார்க்குறேன், சோசியல் மீடியா பார்க்குறேன்னு ஏதாவது வீடியோ வச்சுட்டு வால்யூம் ஃபுல்லாக வச்சு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி, அதாவது ஹெட்ஃபோன் போடாமல்
ஓப்பன் வால்யூம் வச்சு ஃபுல்லாக சவுண்டு வச்சு பார்த்துட்டே வர்றாங்க. இது நிஜமாவே என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நான் நிறைய தடவை இதை மாதிரி அனுபவிச்சு அவங்க கிட்ட கூப்பிட்டு, இல்லை நாங்கள் தூங்க முடியல, வீடியோ பார்க்குறதா இருந்தால் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள், இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அவங்க வந்து ஆஃப் பண்ணுறதையும் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரலான ஒரு ரொம்ப காமன் சென்ஸான விஷயம் இது. நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்பீக்கரில் போடும்பொழுது உங்கள் காதுக்கு மட்டும் கேட்குமா? எல்லாருக்கும் கேட்கும் இல்லையா? எல்லாரும் வேற வேற பிரச்சனையில் வருவாங்க. உங்களை மாதிரி நீங்கள் ஒருவேளை ஹாப்பியாக சந்தோஷமாக வந்துட்டு இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக டைம் இருக்கலாம், நீங்கள் நாளைக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். சில பேர் வந்து இங்கே ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே நிறைய வேலைகள் சுற்றுறாங்க, ரொம்ப டயர்டாக வந்து ட்ரெயினில் ஏறுறாங்க, கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்கலாம், காலையில் போய் இறங்கினா திரும்பி வேலைக்கு போகணும், அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம்லாம் இல்லை, அந்த மாதிரி வருவாங்க. சில பேர் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு கஷ்டத்தோடு வரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. பர்சனல் பிரச்சனைகளில் பல சோகங்களில் பிரச்சனைகளில் வரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நம்மளால மற்றவங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதனால நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஹெட்ஃபோன் மாட்டி பாருங்க, உங்களால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. நான் பார்க்குறேன் நிறைய பேர் இரவு முழுக்க வீடியோ பார்த்துட்டு காலையில் 2 மணி 3 மணிக்கு முடிச்சு பார்த்தா கூட ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, விடிஞ்ச பிறகு 6 மணிக்கு அதான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ட்ரெயினில் ஏறும்பொழுதும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, அதெல்லாம் உங்கள் பர்சனல், நீங்கள் முடிஞ்சால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இருந்தாலுமே வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தொந்தரவே கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் பாட்டு பாருங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்குங்க. ஸோ நம்ம டிராவல் பண்ணும்பொழுது மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் டிராவல் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமையும் கூட. இதை தவிர இன்னும் சில மாதிரியான மக்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேர் ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறாங்க ட்ரெயினில், இல்லை சொந்தக்காரங்க 2 பேர் மீட் பண்ணுறாங்க, 2-3 பேர் சேர்ந்து வர்றாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனாலும் இரவு எல்லாரும் படுத்த பிறகும் கூட அவங்க சத்தமாக பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொந்த விஷயங்களை, அவங்க பர்சனல் விஷயங்களை மணிக்கணக்கா சத்தமாக பேசிட்டு இருக்கிறாங்க. தூங்குறவங்க எல்லாரும் எப்படி தூங்க முடியும்? கண்டிப்பாக நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அவங்க காதில் விழ போகுது, நீங்கள் பேசுறது எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டு இருக்க போகிறாங்க. அதனால் தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. சில நேரங்களில் பெண்களே கூட, 2 பெண் பிள்ளைகள் கூட, இளம் பிள்ளைகள் வந்து அவங்களுடைய பர்சனல் பிரச்சனைகள், அவங்க காலேஜில் இருந்த விஷயங்கள், வேற ரொம்ப ரொம்ப டீப்பான பர்சனல் விஷயங்களை கூட ரொம்ப சத்தமாக பேசிட்டு இருக்காங்க. இந்த 2 கேபினில் இருக்கக்கூடிய இவங்க இந்த 2 பேரை தவிர 8 16 பேரில் 14 பேர் உங்களுடைய கதையை, உங்களுடைய சொந்த கதையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களால தூங்கவும் முடியாது. அப்போ வந்து நிறைய பேர் சொல்ல முடியாமல் கூட தவிக்கிறாங்க. தயவு செஞ்சு இரவு ஆயிடுச்சுன்னா எல்லாரையும் தூங்க விடுங்க, எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணுங்க. லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான மட்டும் லைட்ஸ் போடுங்க. தேவையான முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் பேசுங்க. தேவையில்லாமல் ஊர் கதைகள் எல்லாம் பேசாதீங்க. பேசுறதா இருந்தால் விடிந்த பிறகு பேசுங்க. ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் பேசிட்டு போங்க. ஆனால் மற்றவங்கள ரொம்ப தொந்தரவு செய்யாதீங்க. அவ்வளோதாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியாக பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இதையும் தவிர உங்களுக்கு நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. உங்களுடைய அனுபவங்கள், நான் சொன்ன விஷயங்கள் நிறைய பேர் நீங்களும் அனுபவிச்சிருக்கலாம். உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக எழுதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் போகிற மாதிரி இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் மக்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கக்கூடிய இன்னொரு தகவலோடு உங்ககிட்ட திரும்பி வர்றேன். நன்றி, வணக்கம்.